இந்த சாப்டர் வந்து நம்ம டப்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டப்பிள்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ லிஸ்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இந்த சாப்டர் பார்க்க போகிறோம்னாவே வந்து லிஸ்ட்டுக்கும் டப்பிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் வச்சுருந்தோம். ஸோ நிறைய டேட்டாஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வரப்போ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நிறைய நம்பர்ஸ் வரப்போ நம்ம எப்படி ஒன் பை ஒன்னாக வச்சுருந்தோம் லிஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் டப்பிள்ஸ்லையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ரீகலெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரீகலெக்ட் பண்ண சொன்னால் எத்தனை பேர் போய் ரீகலெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஸோ நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தோம். நம்ம அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து அதில் நேம்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், பிரதேஷ் அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம நேம்ஸ் போனால் நம்ம நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம நேம்ஸ் போகாமல் நம்பர்ஸ் அப்படின்னு இன்னொரு லிஸ்ட் வச்சுருந்தோம். எக்ஸாம்பிள் அதில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம நம்பர்ஸ் வச்சுருந்தோம். 3, 2, 6, 1. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்க வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட்டு இதான் லிஸ்ட் இல்லையா? இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம் நிறையா. அப்புறம் லிஸ்ட்டை வச்சு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். லிஸ்ட்டில் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பார்த்தோம், ஸோ டாட் வச்சா நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ கவுண்ட்லாம் நம்ம பார்த்தோம், இன்சர்ட் பார்த்தோம், அப்பேண்ட் பார்த்தோம், ஷார்ட் பார்த்தோம், ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பார்த்தோம், இண்டெக்ஸ் பாப்லாம் பார்த்தோம், ரிமூவ் கூட பார்த்தோம். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் டாப்பிக்கில் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரீகலெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ மறந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும் இல்லையா கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும், நம்ம இன்சர்ட்னா என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் அந்த நம்ம ஒரு ஐட்டம் வந்து புதுசாக இந்த நம்பர் இல்லாமல் புதுசாக ஒரு நம்பர் கூட நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப் அண்ட் டவுன் கொடுத்தாலும் நம்மளால் இன்சர்ட் வந்து பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் இண்டெக்ஸில் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ 2க்கும் 6க்கும் நடுவில் ஒரு நம்பரை இன்சர்ட் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும் இன்சர்ட் யூஸ் பண்ணி. ஸோ அப் அண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் அப் அண்ட் பண்ணணும். அப் அண்ட் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு புது நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் நம்ம எக்ஸாம்பிள். ஓகே கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது, லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ண முடியும் நம்மளால். ஸோ லிஸ்ட்டுக்கும் இப்போது டப்பிள்ஸ்க்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப்பிள்ஸால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம லிஸ்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறோம், நியூ ஐட்டம் இன்சர்ட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் பழைய ஐட்டத்தை. ஸோ எக்ஸிஸ்டிங் நம்பரை, அது ஐட்டம்ன்றது இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதான் ஐட்டம்னு சொல்கிறேன் நான். ஸோ அது வந்து நம்பரில் இப்போது. ஸோ இந்த நம்பரை நம்மளால் புது நம்பர் இன்சர்ட் பண்ண முடியும், இந்த லிஸ்ட்டுக்கு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஆனால் டப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இதான் டேட்டான்னு சொல்லிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ டப்பிள்ஸ் இன்னொன்று டிஃப்ரென்ஸ் என்னது, இங்கே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே பேரந்திசிஸ். ஸோ இப்படி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இப்படி போட்டிங்கன்னா இது டப்பிள்ஸ். அவ்வளோதான், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இப்போ நீங்கள் நம்பர்ஸ்னு வச்சுட்டு டப்பிள்ஸ் இப்போ நம்பர்ஸ் வச்சு நீங்கள் டாட் கொடுங்க, டாட் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா சஜஷன் வரும் கீழே. சஜஷனில் பாருங்கள், அதெல்லாம் காணும் பாருங்கள். ஸோ இன்சர்ட்டு, ரிமூவ், அப்பேண்ட்லாம் காணும். ஸோ ஏன் காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பிள்ஸை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் கவுண்ட்டு, லென்த் எடுக்க முடியும். ஸோ எந்த இண்டெக்ஸில் என்ன ஐட்டம் இருக்குன்னு எடுக்க முடியும், தவிர நம்மளால் கண்டென்ட்டை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸில் நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டப்பிள்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா இப்படி கொடுத்துட்டப்புறம் அதை எங்கே வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண விடக்கூடாதோ அங்கே மட்டும் தான் டப்பிள்ஸ் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம லிஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஸோ அதான் அதை ரீகலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சால் இப்போதைக்கு நமக்கு இது போதும். நம்ம அப்புறம் கூட நீங்கள் வந்து நமக்கு போக போக பழகிடும். லிஸ்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சாவே நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் டப்பிள்ஸ். ஸோ டப்பிள்ஸ் மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று என்ன இருக்குன்னா, டிக்ஷனரின்னு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டிக்ஷனரி பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரியும் நம்மளுக்கு நிறைய டேட்டா வரப்போ டேட்டா ஹோல்ட் பண்ண தான் இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ எப்படி லிஸ்ட்டுக்கும் டப்பிள்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருந்துச்சோ அது மாதிரி அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.